ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அண்ணி என்கிட்ட பேசினாங்க. நானும் ரொம்ப கொடுத்து வச்சேன் அந்தம்மா. ஏன்னா இந்த காலத்தில் எல்லாருமே நான் ஒருத்தர் கஷ்டத்தை மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் நீ எனக்காகவும் சரி எங்கள் அம்மாவுக்காக ஃபேமிலிக்காக கழுத்தில் போட்டிருந்த செயினை நீ கைட்டே அடகு கொடுத்துருக்க. அது என்னால் நானாக இருந்தால் கூட அதை செய்வேனா என்னன்னு எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஆனால் நீ எனக்காகவும் எங்கள் அம்மாவுக்காகவும் யோசிச்சு இந்த இதில் நீ இந்த மாதிரி செஞ்சுருக்க அப்படின்னோடனே, அதெல்லாம் விடுங்க, நீ அதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னோடனே அப்புறம் தான் சொன்னாங்க, எனக்கும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும். ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒரு ஃபுல் டைம் ஜாபுக்கு போனால் எப்படியும் ஒரு 20,000 கிட்டே கிடைக்கும். அப்படி இருந்தால் நானும் உங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருப்பேன். ஓரளவு ஒரு 20,000னா 5,000 செலவு பண்ணால் கூட மாதம் ஒரு 15,000 மிச்சம் பண்ணி வச்சு சீட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா ஓரளவு நம்ம கொஞ்சம் லோன் அமௌண்ட்லாம் கட்டிடலாம். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிற டைமிங் தான் இதாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு மாதமாக அப்புறம்லாம் எனக்கு ஒரு ஆஃப் டே தான் காலேஜு. காலையில் நீங்கள் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டீங்கன்னா கூட ஈவினிங் நான் போயிட்டு ஸ்கூட்டி தான் இருக்குல்ல, அதில் போயிட்டு நான் பிள்ளைங்கள அழைச்சிட்டு வந்துடுறேன். பக்கத்தில் தானே இருக்குது ஸ்கூல், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னோடனே, அதுவும் நல்ல யோசனையாக தான்மா இருக்குது. நானும் ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் ஜாப் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால பிள்ளைங்கள அழைக்க வர்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீ 3 மணிக்கு வந்துட்டேன்னா கூட 4 மணிக்கு தானே அதுங்களுக்கு ஸ்கூல் விடும். அதனால் நீ போயிட்டு அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னோடனே, ஆமாம் நீ அது உண்மை தான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறபடி அட்டன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்படியே ஒரு 10-15 நாள் கழித்து அப்புறம் அன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல வேலை கிடச்சிச்சா. நான் இங்கேருந்து என்னென்னா 1 ஹவர் ட்ராவலு. காலையில் 8 மணிக்கே பிள்ளைங்கள நான் காலேஜ் போகிறப்பயே நான் அழைச்சிட்டு போயிட்டு விடுற மாதிரி விட்டுட்டுருவேன். அவங்க 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. நான் குழந்தைங்கள மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி பக்கத்தில் ஸ்கூலில் விட்டுட்டு நானும் காலேஜ் போயிட்டு 3 மணிக்கு அதுக்கப்புறம் பிள்ளைங்கள 4 மணிக்கு அழைச்சிட்டு வரேன். அவங்க வர 7 மணி ஆகும். அதுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுத்து கொஞ்சம் பார்த்துக்கிறது இதெல்லாம். ஏன்னா அவங்களும் வேலைக்கு போகிறது, நம்ம ஃபீஸ் கட்டுறாங்க பண்ணுறாங்க, அதனால நம்மளும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால நானும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, எங்கள் அண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு 20,000 கிட்ட சேல்ரி, அதுக்கப்புறம் டெய்லி ட்ராவலுக்கு இதுக்கு அவங்களே காசு கொடுத்தாங்க. அதனால் வீட்டு செலவு இதெல்லாம் ஒரு 3,000 4,000த்துக்குள்ளேயே மளிகை செலவு இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு மீதி ஒரு 15,000 16,000 கிட்டத்தட்ட அவங்க 2-3 சீட்டு போட்டாங்க. மாதம் மாதம் கட்டி அதில் கொஞ்சம் லோன் பணம் ஒரு 7 லட்ச ரூபா வரைக்கும் இருந்துச்சு. அதை ஒரு 2 வருஷத்துலேயே அடைக்கிற மாதிரி அவங்க பண்ணாங்க. அதுக்குள்ளே எனக்கும் காலேஜ் முடிஞ்சிச்சு. காலேஜ் முடிஞ்சோடனே எனக்கு ஒரு நல்ல காலேஜில் ஒரு 6 மாதத்துலேயே ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் காலேஜ் முடித்ததுலேயே அங்கேயே கேம்பஸ் முடித்து ஒரு வேலை கிடச்சிச்சு. ஆனால் இது எனக்கு செட் ஆகுமா என்னென்னு தெரியல. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ணன் சொன்னார், நீ எடுத்தோடனே முடிவெடுக்காது, எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம்மா, கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணு, இந்த சேலரியெல்லாம் 12,000லாம் ஒரு இது இல்லை, நீ போகிறப்பே ஒரு 20,000 சேலரியில் போனால் தான் போக போக உனக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஒரு ஜாபு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரி, அதுவும் எனக்கு சரியாக தான் பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் இப்படியே வேலை தேடி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு கம்பெனியில் 22,000 சம்பளத்துக்கு வேலை கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஓரளவு போகிற வர செலவு இதெல்லாம் கிடையாது. ஏன்னா கம்பெனி கேபே பிக்கப் பண்ணுறதுனால ஒரு 2,000 மாதத்துக்கு ஒரு சாப்பாட்டு செலவு, கேன்டீனில் சிலப்போ சாப்பிட்றது இதாக இருந்துச்சு. மீதி ஒரு 20,000 அண்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ தான் நம்மளுக்கு எந்த கடனும் இல்லை, நானும் இப்போ ஒரு 30,000 சம்பாதிக்கிறேன், அண்ணி ஒரு 20,000 50,000 மாதம் வருது, அதில் நாங்கள் ஒரு 20,000 வீட்டுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணிவிட்டு மீதி 30,000 உன் கல்யாணத்துக்காக நான் கொஞ்சம் சேர்த்து வைக்கணுமா, நீ ஒரு 20,000 உன் சம்பளத்தையும் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சேன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 இயர்ஸில் உனக்கு ஒரு மேரேஜ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செலவு பண்ணிட்டோன்னா ஒரு நேரத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமைகிறப்போ அவங்களுக்கு செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட கடன் வாங்கி அதெல்லாம் தேவையில்லாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னோடனே, சரி சரி அதுவும் உண்மை தானே, நீங்கள் சொல்கிறது கரெக்டான ஒரு டிசிஷன் தான், நானும் அதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானும்
மாதம் மாதம் என்னால் முடிஞ்சு ஒரு 16,000 20,000 அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நகை இதெல்லாம் எடுத்து வச்சோம். ஏன்னா நகை சுத்தமாக இல்லை. அந்த கழுத்தில் போடுற செயின் மட்டும்தான் எனக்குன்ட்டு அந்த நகை அப்படிங்கிறதுனால அண்ணன் அட்லீஸ்ட் ஒரு 15லேருந்து 20 பவுனாச்சும் நம்ம சேர்க்கணுமா, நல்ல இடத்துல உனக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நகையெல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.